இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து பெங்களூரில் நடந்த ஸ்டாம்பீட் இஷ்யூ பற்றி தாங்க. ஆக்சுவலாக ஜூன் 3 ஆர்சிபிக்கும் பஞ்சாபுக்கும் ஐபிஎல் மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஆர்சிபி வந்து ஐபிஎல் கப்பை வின் பண்ணிட்டாங்க. 18 இயர்ஸ் ஆஃப் உழைப்பு. அவங்க வந்து 18 இயர்ஸ் கழித்து வின் பண்ணியிருக்காங்க. கூலியன் டீம் பயங்கர சந்தோஷத்தில் இருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவங்க 18 இயர்ஸ் வெயிட் பண்ணி அவங்க வின் பண்ணினதுனால எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது அவங்க வின் பண்ணினது. வித்தின் ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து அது எல்லாமே காணாமல் போயிடுச்சுங்க. ஆக்சுவலாக ஜூன் 4 வந்து ஆர்சிபி வின் பண்ண செலப்ரேஷன் வந்து சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் நடந்திருக்கு. அங்கே என்ன இருக்குனாக்கா 35,000 தான் கெப்பாசிட்டி. ஆனால் கூடின மக்கள் தொகை பார்த்திங்கன்னா 2 லட்சம் டு 3 லட்சம் பேர். நினச்சி பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அதில் 11 பேர் இறந்துட்டாங்க. 50க்கும் மேற்பட்டவர்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. இது எப்படி இது இருந்திருக்கும் அப்படிங்கிறது நினச்சி பார்க்கவே, அந்த ட்ராஜடியை நினச்சி பார்க்கவே ரொம்ப ரொம்ப கோரமாக இருக்குது. அவங்க கத்துற அந்த சத்தம், அந்த வீடியோஸ் ஆடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ஏன் இதை பேசணும்னு நினச்சேனாக்கா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பீடு சம்மந்தமாக ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் இருந்திருக்கு, எங்கள் ஃபேமிலிக்கும். நாங்கள் வந்து 2 இயர்ஸ் பேக் வந்து விருந்தாவன் ஜனவரி 1 அன்னைக்கு வந்து போனோம் அந்த பிஹாரி டெம்பிளுக்கு. அந்த பாதையே குறுகலான பாதை தான். மேக்ஸிமம் போனால் ஒரு 10,000 கூட தாங்காது. ஆனால் அந்த குறுகலான பாதையில் 1 லட்சம் பேர் வந்து ஸ்டாம்பீட் ஆகி, நாங்கள் வந்து மரண பயம்னா என்னங்கிறத வந்து அந்த நாள் எங்களுக்கு காமிச்ச நாள். நாங்கள் சுவாமியை கூட பார்க்கலங்க அன்றைக்கி, கிருஷ்ணரை கூட பார்க்கல. உயிர் பழைச்சா போதுங்கிற அளவுக்கு அடிச்சு குழந்தைங்களெல்லாம் 2 சைடும் 4 குழந்தைங்க இருந்தது எங்கள் பக்கத்தில். அவங்க கீழே விழுந்தால் அவ்வளோதான், உயிர் அன்றைக்கி பொழைக்க முடியாதுங்கிற நிலமையில இருந்தது. ஸோ ஸ்டாம்பீட்னா இப்போ வரைக்கும் எங்களுக்கு அந்த நாள் வந்து எங்கள் எல்லாரோட லைஃப்லேயுமே ஒரு மறக்க முடியாத நாள். பயங்கரமான ஒரு நைட்மேர் கொடுத்த நாள் எனக்கு. அதனால தான் இது நினைக்கும் போது அப்படியே அடிவயிறுலாம் கருக்குங்குது. ஏன்னா வந்து அது எப்படி இருக்குங்கிறது தெரியும். அந்த 11 பேர் எப்படி இருந்திருக்கும். அது 50 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. தயவுசெய்து யங்ஸ்டர்ஸுக்கோ இல்லை இதை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கோ கேட்குறது என்னென்னாக்கா, எனக்கு புரியுதுங்க, எல்லாருக்குமே வந்து நம்ம டீம்ஸ் ஜெயிச்சிருச்சு ஆர் ஏதாவது மூவினா நமக்கு எக்ஸைட் ஆகிறது இதுதான். நானுமே பயங்கர மூவி பஃபு, கிரிக்கெட் ஃபேன் தான். பட் ஆனால் அட் த காஸ்ட் ஆஃப் வாட்டுன்னு இருக்குங்க. உங்கள் உயிர் க்ரௌடு இருந்ததுன்னா பயங்கரமாக ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நமக்கு நம்ம லைஃபுக்கு மீறி தாங்க மிச்சம் எல்லாமே. ஈவன் வந்து இது வந்து கோலி அந்த டீமே, ஆர்சிபி டீமே இதை விரும்பியிருக்குமான்னு கேட்டால் அவங்களே கூட இதை விரும்பி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குமே பயங்கர மனசு வருத்தம் இருந்திருக்கும். அவங்க வந்து என்ஜாய் கூட பண்ண முடியாத நிலைமைக்கு போயிருப்பாங்க. அவங்களோட விக்ட்ரியை கூட அவங்க செலிப்ரேட் பண்ண முடியாத நிலைமைக்கு ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் தயவுசெய்து எங்கே க்ரௌடுக்கு போகிறதுனாலும் அந்த இது வந்து நீங்கள் டிவியில் பார்த்து ரசிச்சுக்கலாம். அந்த க்ரௌடை அவாய்ட் பண்ண முடிஞ்சதுன்னா பாருங்கள். நீங்கள் வந்துட்டு எனக்கு புரியுது, நான் யாரையும் வந்து இது அட்வைஸ் மாதிரியோ எதுவோ சொல்லலை. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால அது நினச்சாலே பதறுது. இந்த 11 ஃபேமிலியும் என்ன அண்டர்கோ பண்ணிகிட்ருப்பாங்க இப்போன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் நம்ம அம்மா அப்பாக்கோசரமாவது இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஈவன் நான் இதுக்கு மட்டும் சொல்லலை, எங்கேயாவது ஒரு ஃபால்ஸுக்கு போகிறது, எங்கே ரீல்ஸ் போடுறது, உங்கள் உயிரை பணயம் வச்சுட்டு பண்ணுற எந்த ஒரு இதையும் செயலையும் பண்ணாதீங்க குழந்தைங்களா. ஏன்னா எனக்கும் உங்களை மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களாம் எனக்கும் இருக்குது. எனக்கும் டீனேஜில் 20 இயர்ஸ்க்கு மேலே எனக்கும் குழந்தைங்க இருக்குது. நீங்கள் போயிட்டு வரத்துக்குள்ளே அம்மா அப்பாவான எங்களுக்கு தான் தெரியும் அதோட ஃபீலிங்ஸ் எல்லாம். அதனால் உங்களுக்கு வந்து அம்மாவாக நினச்சி கேட்டுக்கிறேன். அதனால் நீங்கள் சின்ன பசங்க, யாராவது காலேஜ் படிக்கிற பசங்க ஆர் இதில் வேலைக்கு போகிற பசங்களாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நான் உங்கள் அம்மா மாதிரி தான். தயவுசெய்து அது வந்து அம்மா அப்பாக்கோசரமாவது ரொம்ப க்ரௌடு அது இதுன்னெலாம் வந்து ரொம்ப டேரிங்காக எதுவும் பண்ணாதீங்க. கேட்கவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஆழ்ந்த இரங்கல்கள்.